எதிர்பார்த்திருந்த அந்த தருணம் வந்துவிட்டது. காலங்கள் மாறலாம், கலைகள் மாறலாம், கலாச்சாரம் மாறலாம், ஏன் பஞ்சபூதங்களும் மாறலாம். ஆனால் என்றும் மாறாமல் நிலையாக இருப்பது மனிதனுடைய மாண்புகள் மட்டுமே. மனிதநேயமே நிலையானது என்ற கருத்தை வலியுறுத்தும் விதமாக இதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு கடந்த 3 மாதங்களாக இதற்காக கடுமையாக உழைத்து கதை, திரைக்கதை, வசனம், கருத்துக்கள் என அத்தனையையும் தன்னுடைய சிறப்பு கவனத்தை செலுத்தி ஆசிரியர் பெருமக்களின் முழு ஒத்துழைப்போடு இதை வடிவமைத்தவர் எமது பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை திரு சகாயராஜ் அவர்கள். M.Com, B.Ed, M.Phil, MSc சைக்காலஜி, இயல், இசை, நாடகம் 3ம் கலந்து முத்தமிழாய் நம் கண்களுக்கு விருந்தளிக்க போகும் அக்காட்சியை கண்டு களிப்போம் வாருங்கள்.
நிக்கிறது சுந்தரிக்கா, வேணும்னா வாங்கக்கா, காக்கா வாட்டம் கூவினனுக்கு என்னவா இருக்கும்? என்ன சுந்தரிக்கா, எப்படி கீரை? கீரை 10 ரூபா. அக்கோ, நான் உன்னை எப்படி கீரைன்னு கேட்டேன். எனக்கு என்ன, நல்லா தான் கீரை, உனக்கு என்ன வேணும்? வீட்ல துண்ணுட்டு துண்ணுட்டு சும்மா தானே கீரை, போய் கீரை வாங்கியான்னு காத்தாலங்காட்டியும் என்னத்தை துண்டு வந்தானோ தெரியல, இந்த நெலி நெளிகிறான். முன்ன பின்ன காய்கறி கடைக்கு வந்தாதானே தெரியும், துண்டு துண்டு வீட்லயே குந்தினுக்கிறது. பாரு, தினுசா லேப்டாப்ப கழுத்துல மாட்டிக்கின்னு வரான். ப்ராஜெக்ட் ஒர்க்கை தான் சார் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃப்ரம் மார்னிங்ல இருந்து எத்தனை வாட்டி கூப்பிடுவீங்க? நிம்மதியா காய்கறி கூட வாங்க விட மாட்டேன்றீங்க சார். சார், என்ன லேப்டாப்ப கையுமா வந்து நிக்கிறீங்க? ஆபீஸ்க்கு வழிமாறி வந்துட்டீங்களா? நான் கரெக்டாக தான் வந்திருக்கேன். முதல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னாங்க, அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்னு சொன்னாங்க, மறுபடியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஒர்க் ஃப்ரம் எனிவேர்னு ஆகிப்போச்சு. வீட்டு வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்கு, ஆஃபீஸ் வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்கு. ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியல, ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்க. இதுக்கு ஏன் வேலையே பரவாயில்ல போல இருக்கே. பேசாம என் கடையில வேலைக்கு சேர்ந்துக்கிறீங்களா? நான் டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன் சார். என்ன சொல்றீங்க? என்ன சார் முறைக்கிறீங்க? நீங்க பண்ற வேலையும் நான் பண்ற வேலையும் ஒண்ணுதான். என்ன, நீங்க சாஃப்ட்வேர்ல வேலை செய்றீங்க, நான் சாப்பிட்டு வேலை செய்யறேன், அவ்வளவுதான். தோமா, ஐடில வேலை பார்க்கறதுன்னா சும்மாவா? டார்ச்சரா தான் இருக்கும். அதுக்குன்னு உங்க கடைக்கு வேலைக்கு கூப்பிடுவீங்களா? என்னப்பா சும்மா ஐடி ஐடின்னு சொல்றீங்க? ஜாவா, பைத்தன், கோடிங், பிஹெச்பி, ப்ரோக்ராமிங் தானே ஐடி. இப்ப சொல்லு, என்ன வேணும்? ஓஹோ, ஓகே. சரி, ப்ரோக்கோலி இருக்கா? என்னது ப்ரக்கோலியா? எனக்கு பண்ணைக்கோழி தெரியும், நாட்டுக்கோழி தெரியும், ஏன் விராட் கோலி கூட தெரியும். அது என்ன ப்ரக்கோலி? ப்ரக்கோலினா என்னன்னு கூட தெரில, ஆனா வாய் மட்டும் கிலோமீட்டர் நீளம் பேசுறீங்க. கோச்சிக்கினியா? சும்மா சொன்னப்பா. நீ கேட்டது என்கிட்ட இல்லை, வேற எதுனா வாங்கிக்கோ. வாங்கலான்னு தான் நினைச்சேன், ஆனா என்னையே கலாய்ச்சிட்டீங்கள. நான் மட்டும் இல்லை, என் அப்பார்ட்மெண்ட்ல யாரையுமே இந்த கடைக்கு வராத மாதிரி பண்ணிடுறேன். அப்படின்னா காய்கறிக்கு என்ன பண்ண போறீங்க? இனி நாங்க எல்லாத்தையும் ஆன்லைன்லயே வாங்கிக்கிறோம். என்னது, எல்லாத்தையும் ஆன்லைன்ல வாங்க போறீங்களா? ஆன்லைனா? அப்ப எங்களோட நிலைமை
Robo-duck, 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 Robo-duck. வந்துட்டமே. ஆத்தா நேரம் என்ன பண்ணிட்டு இருக்குமோ? டேய் சின்ராசு, என்ன பண்ற? ஆத்தா என்ன இங்க? வாங்க வாங்க உக்காரு. ஏண்டா பையா, என்ற மகன் வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு ஆத்தா கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம வந்து போட்ட. ஏனுங்க ஆத்தா, என்ற மேல அவ்வளவு பாசமா? ஒரு வெங்காயமும் இல்ல. எனக்கு வெத்தலை பாக்கு வாங்கி தர ஆள் இல்ல. ஒழுங்கா வேலைக்கு வந்து சேரு. என்ற மான மரியாதையை விட்டு போட்டு உனக்கு வெத்தலை பாக்கு வாங்கி தர வரணுமாக்கும். போத்தா என்ற சின்ராசு, இப்படி சிலிப்பிக்கிற? உனக்காக என்ற மகன் கிட்ட சண்டை போட்டு வந்திருக்க. அதுவும் நாளைக்கு வெளிநாட்டுல இருந்து என் பேத்தி சிம்பர்ல வரா. ஒழுங்கா வந்து சேரு. ஐயோ ஆத்தா, அது சிம்பர்லா இல்ல, சிண்ட்ரெல்லா. எங்க சொல்லு பாப்போம். சிண்ட்ரெல்லா. அது ஏதோ ஒரு லா. என் பேத்தி சீமையிலேருந்து வரா, தெரியுமா? ஆத்தா, இப்ப எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? இந்த எகத்தாளம் தானே வேணாங்கிறது. அங்க மாட்டு கொட்டாயில மாடெல்லாம் மல்லாக்கா படுத்துட்டு இருக்கு. மரியாதையா வந்து சேரு. வரேன் வரேன். டேய் சின்ராசு, பொங்க பண்டிகை நாளதுமா ஆத்தாவுக்கு கோவம் வர்ற மாதிரி பண்ணாத. ஊர்ல ஊருப்பட்ட வேலை கிடக்கு. ஆத்தா சரி சரி போ ஆத்தா, வரேன் போ. அது வரும்போது ஆத்தாவுக்கு மறக்காம வெத்தலை பாக்கு வாங்கியாந்துரு. திரும்பவும் எதுவும் வில்லங்கம் பண்ணாம பாத்துக்க, சரியா? முதலாளி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆத்தா எல்லாம் சொல்லிடுச்சு, எனக்கு தெரியும். எதுக்கு உங்க பேட்டி திடீர்னு வராங்க ஆத்தா? அதுவா, அள்ளி முடிஞ்சாலாம் அன்னக்கொடி கால் வைக்கிற இடமெல்லாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பொங்கல் விழாவுக்காக வரா. ஓஹோ அப்படியா, சரியாத்தா. பார்த்துச்சான் குறும்பாடு, கொஞ்சி பேச கூப்பிட்டுச்சான் பசுமாடு. என்ன பாரு, நான் ஒன்ன சொல்லல. ஸ்லோவா இருக்கே, இங்கேயே எல்லாமே இவ்வளோ ஸ்லோவா இருக்கு. லண்டன் பீப்புள் எல்லாம் 12 hours ஒர்க் பண்றாங்க. வில்லேஜ்ல மட்டும் காலத்தோட ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்கவே மாட்டீங்க. வை? லைஃப்னா ரொம்ப ஸ்பீடா முன்னேற வேண்டாமா? வாமா வா, வந்து உட்காரு. வேகம்ங்கிறது பாதையோடைய இலக்கு இல்லை, அது ஒரு வாகனத்துடைய திறன், அவ்வளவுதான். வெளிநாட்டுல நீ பார்த்தது வாழ்க்கை இல்லம்மா, உண்மையான வாழ்க்கை இந்த கிராமத்து மக்கள் கிட்ட தான் இருக்கு. அவங்களோட மாறாத அன்பும் மனித செயல்பாடுகளை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். அன்பு, மனித செயல், வாட் இஸ் திஸ் தாத்தா? பாரம்மா அந்த நெற்கதிர்களை. ஒவ்வொரு கதிரும் தனியா நின்னா அதுக்கு பேரு உணவு இல்லை. 1000 கதிர்கள் ஒன்று சேர்ந்து நின்னாதான் விளைச்சல். அடுத்தவங்க துயரத்துல நாம நமக்கான வழியை உணர்வதுதாம்மா உண்மையான மனித செயல். மனித செயலா? I can't understand, Grandpa. What is the definition? நீங்க உங்க நாட்டுல அத சேவைன்னு சொல்வீங்க. அது எல்லாமே மரத்தோடைய கிளைகள் மாதிரி. சேவைங்கிறது
அடுத்தவனுக்கு நீ கொடுக்கிற கனி. ஆனா மனித செயலுங்கிறது அந்த கனியை சுமக்கிற வேறு மாதிரிமா. மனித செயலா? வேரா? யூ மீன் ட்ரீ ரூட்? கம் ஆன் கிராண்ட்பா. வேறு நம்ம கண்ணுக்கு தெரியாது, அது மண்ணுக்குள்ளதான் இருக்கும். ஆனா அந்த வேர் தான் அந்த மரத்தோடைய கிளைக்கும் பூவுக்கும் கனிக்கும் உயிர் கொடுக்குதுமா. நம்ம எல்லாரும் ஒரே மண்ணில் இருந்து வந்தவங்க, ஒரே வேரில் இருந்து பிரிஞ்ச கிளைகள் தான்னு உணர்ந்தாலே அங்க மனித செயல் துளிர்க்கும். நவ் ஐ அண்டர்ஸ்டுட் தாத்தா. சேவை என்பது ஒரு செயல், மனித செயல் என்பது ஒரு உணர்வு. இனி என்னோட லைஃபும் வேர் சொல்லும் வாழ்க்கையாகவே இருக்கும் தாத்தா. சரி சரி, நீ போயிட்டு ரெடியாகுமா, நாம் எல்லாரும் சேர்ந்து ஊர்ல நடக்கிற பொங்கல் திருவிழாவுக்கு போயிட்டு வரலாம். ஓகே பாட்டி.